இன்னைக்கு நம்ம எல்லாரும் ரொம்ப ஆழமா யோசிக்க வேண்டிய, அதே சமயம் நம்ம முதலமைச்சரோட கவனத்துக்கு கொண்டு போக வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் பேச போறேன். நம்ம ஊர்ல காலங்காலமா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் அப்படின்னு. அதாவது விவசாயம் பண்றவங்க தான் உலகத்துக்கே அச்சாணின்னு அர்த்தம். ஆனா இன்னைக்கு நிலைமை தலைகீழா இருக்கு. விவசாயம் பண்றவங்க கடனாளியாகி அடுத்த வேளை சோத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிற நிலைமையில தான் இருக்காங்க. மழை பெஞ்சா வெள்ளத்துல பயிர்கள் அழுகி போகுது, மழை பெய்யலனா வறட்சியில நிலம் வெடிச்சு போகுது. இதையெல்லாம் தாண்டி ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு பயிர் வச்சா அதுக்கப்புறம் அவனுக்கு வர்ற மிகப்பெரிய தலைவலி என்ன தெரியுமா? ஆள் பற்றாக்குறை. இன்னைக்கு கிராமங்கள்ல விவசாய வேலைக்கு ஆள் கிடைக்கிறது குதிரை கொம்பா இருக்கு. கூலி ஆட்கள் பற்றாக்குறையாலேயே பல பேரு விவசாயத்தை கைவிட்டுட்டு நிலத்தை தரிசா போட்டுட்டு நகரங்களை நோக்கி ஓடுறாங்க. இந்த நிலைமையிலிருந்து நம்ம விவசாயத்தை மீட்கணும்னா அரசாங்கம் பெருசா வேற எங்கேயும் போய் காசு செலவு பண்ணி புதுசா திட்டம் கொண்டு வரணும்னு அவசியமே இல்ல. நம்ம கையில ஏற்கனவே இருக்கிற 100 நாள் வேலை திட்டத்தை கொஞ்சம் புத்திசாலித்தனமா மாத்தி யோசிச்சாலே போதும். இந்த திட்டத்தை விவசாயத்தோட இணைக்கிறது தான் நம்ம விவசாயிகளோட நீண்ட நாள் கனவு. இதை எப்படி மிகச்சரியா இன்னும் டீட்டெயிலா செயல்படுத்தலாம்னு இப்ப பாப்போம். அரசாங்கம் முதல்ல என்ன பண்ணணும்னா, கிராம ஊராட்சி வாரியா ஒரு கணக்கெடுப்பு நடத்தணும். எந்தெந்த கிராமத்துல எவ்வளவு விவசாய நிலங்கள் இருக்கு, அங்க என்னென்ன மாதிரியான தேவைகள் இருக்குன்னு ஒரு முழுமையான பட்டியலை தயார் செய்யணும். அதன் பிறகு ஒரு முறையான கால அட்டவணையை உருவாக்கணும். இப்போ இந்த 100 நாள் வேலை திட்டத்துல இருக்கிறவங்கள வச்சு அந்தந்த கிராமத்துல இருக்கிற விவசாய நிலங்களுக்கே நேரடியா வேலை செய்ய அரசாங்கம் ஆட்களை அனுப்பணும். இப்படி அனுப்புற ஆட்களை வச்சு விவசாய நிலங்கள்ல என்னென்ன வேலைகளை இன்னும் ஆழமா செய்ய முடியும்னு கேளுங்க. முதலாவதா தரிசு நிலங்களை சீரமைக்கலாம். எத்தனையோ ஏக்கர் நிலம் சீமை கருவேல மரங்கள் முளைச்சும் புதர்கள் மண்டியும் வீணா கிடக்கு. இந்த திட்ட பணியாளர்களை வச்சு அந்த நிலங்களை சுத்தம் செஞ்சு விவசாயத்துக்கு ஏத்த மாதிரி பண்படுத்தலாம். இரண்டாவதா பாசன கால்வாய்களை தூர்வாரலாம். ஏரி குளம் மதகுகள்ல இருந்து விவசாய நிலங்களுக்கு வர்ற வாய்க்கால்கள் எல்லாமே செடி கொடி முளைச்சு மூடித்தான் கிடக்கு. மழை வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஆட்களை வச்சு அந்த நீர்வரத்து பாதைகளை சுத்தப்படுத்தினா ஒரு சொட்டு தண்ணி கூட வீணாகாம நேரா விவசாய கிணத்துக்கோ இல்ல நிலத்துக்கோ வந்து சேரும். மூன்றாவதா மழைநீர் சேமிப்பு மற்றும் மண் அரிப்பை தடுக்கிற வேலைகள். விவசாய நிலங்களை சுத்தி பெரிய வரப்புகள் வெட்டுறது, பண்ணை குட்டைகள் அமைக்கிறது போன்ற வேலைகளை இந்த திட்டத்தின் மூலமா செய்யலாம். இதனால மழை பெய்யும் போது தண்ணி நிலத்துக்குள்ளேயே இறங்கி நிலத்தடி நீர்மட்டம் தானா உயரும். நான்காவதா இயற்கை உரம் தயாரிப்பு மற்றும் மரக்கன்றுகள் நடுதல். ரசாயன உரங்களால நிலம் பாழாயிட்டு இருக்கிற இந்த காலத்துல கிராமங்கள்ல கிடைக்கிற இலைத்தழைகளை வச்சு இயற்கை உரம் தயாரிக்கிற வேலைகள்லயும் நிலத்தோட எல்லைகள்ல பயனுள்ள மரக்கன்றுகளை நட்டு வளர்க்கிற வேலைகள்லயும் இந்த ஆட்களை பயன்படுத்தலாம். இப்படி முறையான கால அட்டவணை போட்டு விவசாய நிலங்களுக்கு ஆட்களை அரசாங்கமே சம்பளம் கொடுத்து அனுப்பும்போது இங்க 2 மாபெரும் பிரச்சனைகளுக்கு ஒரே நேரத்துல தீர்வு கிடைக்கும். ஒன்னு, கிராமப்புற மக்களுக்கு தொடர்ந்து வேலைவாய்ப்பும் முறையான கூலியும் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இன்னொன்னு, ஆள்பற்றாக்குறையாலையும் அதிகப்படியான கூலி செலவாலையும் தவிச்சுக்கிட்டு இருக்கிற விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதி கிடைக்கும். விவசாய உற்பத்தி செலவு பாதியா குறையும் போது விவசாயிகளுக்கு லாபம் தானா கூடும். நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எப்போதுமே மக்களோட கோரிக்கைகளுக்கும் கிராமப்புற முன்னேற்றத்துக்கும் முன்னுரிமை கொடுப்பவர். அவரோட கவனத்துக்கு இந்த நீண்ட நாள் கனவு திட்டம் போகும்போது அவர் இதை தீர ஆலோசிச்சு ஒரு முன்னோடி திட்டமா தமிழ்நாட்டுல கொண்டு வருவார்னு நாமெல்லாம் நம்புறோம். இதை மட்டும் அரசாங்கம் சரியா திட்டமிட்டு செயல்படுத்தினா தமிழ்நாட்டுல விவசாயம் அழியாது. அடுத்த தலைமுறை இளைஞர்களும் ரொம்ப பெருமையா நம்பிக்கையோட விவசாயம் பண்ண உள்ளே வருவாங்க. நம்ம எல்லாரோட பசியையும் போக்குற விவசாயி வாழ்ந்தா மட்டும்தான் இந்த நாடும் வாழும், நாமும் வாழ முடியும். அதனால விவசாயத்தை காப்போம், நம்ம தமிழ்நாட்டை காப்போம். இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது நம்ம முதலமைச்சர் வரைக்கும் போகணும்னு நினைச்சா மறக்காம இந்த தகவலை பகிர்ந்துக்கோங்க. உங்க ஆதரவை கொடுங்க. நன்றி, வணக்கம். What?